திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் கோயில் நிர்வாகத்திற்கே முழு உரிமையும் அதிகாரமும் உள்ளதாக தேவஸ்தானம் தரப்பு உயர்நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி திரு GR சுவாமிநாதன் உத்தரவை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோயில் செயல் அலுவலர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது வாதிட்ட தேவஸ்தானம் தரப்பு வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் ராஜராகி, தூணில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் கோயில் நிர்வாகத்திற்கே முழு உரிமையும் அதிகாரமும் உள்ளதாகவும் அதனை தனிநபர் நிறைவேற்ற முடியாது என்றும் கூறினார். கோவில் நிர்வாகத்தையோ தர்காவையோ எதிர் மனுதாரர்களாக மனுதாரர் சேர்க்கவே இல்லை என்றும் நீதிமன்றம்தான் தாமாக முன்வந்து தர்காவை சேர்த்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தீபம் ஏற்றுவது தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு பகுதி என தனி நீதிபதி தனது உத்தரவை குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இது கோயில் கலாச்சாரத்தில் வரக்கூடிய நிகழ்வு என்றும் வீட்டில் தீபம் ஏற்றும் விவகாரம் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். 100 ஆண்டுகளுக்கு மேலாக உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகில்தான் தீபம் ஏற்றப்பட்டு வருவதாகவும் ஆகம விதிப்படி நடைபெற்று வரும் இந்த கோவிலின் பழக்க வழக்கங்களை மாற்ற தனிநபருக்கு உரிமையில்லை என்றும் திரு ஸ்ரீதர் ராஜராகி கூறினார். கோயில் நிர்வாகத்தில் உயர்நீதிமன்றங்கள் நேரடியாக தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் கடந்த 2021ஆம் ஆண்டு தீர்ப்பில் தெளிவாக கூறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் இந்த உத்தரவுகளை எல்லாம் தனி நீதிபதி கருத்தில் கொள்ளாமல் 10 நாட்களில் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக திரு ஸ்ரீதர் ராஜராகி தெரிவித்தார். ஆகம விதிப்படி மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டுள்ளது என்பதை மனுதாரர் நிரூபிக்கவில்லை என்று அவர் கூறினார். அடுத்து வாதிட்ட இந்து அறநிலையத்துறை தரப்பு வழக்கறிஞர் திரு ஜோதி, தீபம் ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்த தூண்கள் போன்று நாகமலை, பசுமலை, திருப்பரங்குன்றம், அழகர்மலை, சித்தர்மலை, சமணர்மலை என மதுரையின் நாற்புறமும் உள்ள மலைகளிலும் உள்ளதாக கூறி அதற்கான புகைப்பட ஆவணங்களையும் நீதிபதியிடம் சமர்ப்பித்தார். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15க்கு பின் என்ன வழிபாட்டு முறைகள் இருந்ததோ அதே முறைதான் நீடிக்க வேண்டும் என்றும் அதில் யாரும் தலையிடக்கூடாது என்றும் வழிபாட்டு சட்டத்தில் உள்ளதாக திரு ஜோதி தெரிவித்தார். இதுபோன்ற மனுக்களை விசாரித்து எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளதால் திரு ராம ரவிக்குமாரின் மனு விசாரணைக்கே உகந்ததல்ல என அவர் சுட்டிக்காட்டினார். சன்னதிக்கு மேலே சுவாமிக்கு பின்பக்கம் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவதாகவும் பாரம்பரிய நடைமுறையாக ஆகம விதிப்படி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் குழப்பத்தை ஏற்படுத்த மனுதாரர் மனு செய்துள்ளதாகவும் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஜோதி கூறினார். பின்னர் வாதிட்ட சிக்கந்தர் தர்கா தரப்பு வழக்கறிஞர் திரு மோகன், தனி நீதிபதி கால அவகாசம் எதுவும் வழங்காமல் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டதுடன் அவசரமாக வழக்கை விசாரித்ததாக கூறினார். இறுதி நாள் விசாரணையின் போது வீடியோ கான்பரன்சிங்கில் வாதத்தை தாம் முன்வைத்த போது தமது வீடியோ கான்பரன்ஸை கட் செய்து விட்டதாகவும் அவரது விசாரணையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் அவர் கூறினார். தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் மத நல்லிணக்கம், அமைதி, சட்டம் ஒழுங்கு என எதுவுமே கவனிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். மலை உச்சி தர்கா அருகில் உள்ளது சர்வேக்கல், சமணர் தூண் என பல வேறுபாடுகள் இருந்தாலும் அது தீபத்தூண் இல்லை என்று திரு ராமன் கூறினார். சிக்கந்தர் தர்காவில் அடிப்படை தேவைகளுக்கு மனு கொடுத்த போது உரிமையியல் நீதிமன்றத்தை நாட உத்தரவு பிறப்பித்த உயர்நீதிமன்றம் திரு ராம ரவிக்குமாரின் மனுவின் மீது மட்டும் அவசரமாக உத்தரவு பிறப்பித்தது இரட்டை நிலை என்று அவர் கூறினார். வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.